எல்ஐகேவோட அப்டேட் என்ன? அதுல சீமான்லாம் கூட நடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அந்த அந்த படம் எப்படி போயிட்டுருக்கு? சீமான் நடுவில் தாடி வச்சிருந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆமா. அது வந்து அந்த தாடி படத்து அழகா இருக்குன்னு கூட ஒரு ரீல்லாம் வைரல் ஆச்சு. ஆமாம், அது அந்த படத்துக்கான கெட்டப் தான். ஃபுல்லாக அந்த பஞ்சாப் சைடு எடுத்தாங்க. ஆக்சுவலாக படத்தில் வந்து ஒரு ஒரு இயற்கை விவசாயியாக நடிக்கிறாரு. இப்போ அது உங்களுக்கு தெரியும்ல, இயற்கை விவசாயம் மெல்ல மெல்ல செத்துக்கிட்டே இருக்குது. நம்ம உரங்களை போட்டு தான் விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. விவசாயமே செத்து போயிட்டுருக்கு, அது வேறு பிரச்சனை. ஆனால் நம்ம உரங்களை, செயற்கை உரங்களை நிறையா சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டென்ட்டையும் வச்சுருக்காங்க போல உள்ள. அதனால தான் வந்து சீமான் அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக சீமானுக்கு இருக்கிற இமேஜ், இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவராக அவர் இருக்கும் பொழுது ஒரு சாதாரண ரோல்லலாம் நிச்சயமாக நடிக்க மாட்டார். இப்போ விக்னேஷ் சிவன் அவர்கிட்ட போய் பேசும்போது, தம்பி இதில் எனக்கு என்ன ரோலு, நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஹீரோவுக்கோ அல்லது ஒரு ஹீரோயினுக்கோ அப்பாவாக நடிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருந்தால் நம்மளை விட்டுருங்க, வராதிங்க அப்படின்ட்டார். இல்லை சார், நான் வந்து நேரில் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் கேளுங்கன்ட்டு தான் போய் சொல்லியிருக்காங்க. அது இயற்கை விவசாயம், அதை சார்ந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கும் பொழுது ஓகே அப்படின்ட்டுருக்காரு. உள்ளபடியே வந்து இந்த படத்துக்காக ரொம்ப நாள் அவர் கேட்டதை விட அதிகமாக டேட்டு கொடுத்துட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவரே டென்ஷன் ஆகியப்பா என் போர்ஷனை முடித்து அனுப்புங்க, எனக்கு நிறையா அரசியல் வேலைகள் இருக்குது அப்படின்னு அவர் கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு போர்ஷன்லாம் முடித்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தில் கேட்டதை விட நிறைய தேதிகளை கொடுத்து நடிச்சிருக்காரு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இன்னொன்று பிரதீப் ரங்கநாதன் வந்து இதில் ஹீரோ. ஸோ இப்படி பார்க்கும்போது படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது என்ன கதைக்களமாக இருக்கும் இந்த படம்? லவ்ன்ட்டாங்க, அப்புறம் அதில் என்ன கதைக்களம்? அதாவது நம்ம இப்போ உள்ள லவ்வை பார்க்குறோம், ஒரு நம்ம பிறந்ததுலேருந்து லவ்வை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு முந்தைய ஜெமினி கணேசன் காலத்து லவ்வும் கூட நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். அடுத்த தலைமுறை வந்து ஜெமினிக்கு 4 பொண்டாட்டியான்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஓகேவா? இப்போ இந்த காதல் வந்து அப்படி அப்படியே வந்து ஒரு 2045 ஒரு 2050 எப்படி இருக்கும், அதான் ஃப்யூச்சரில் போகிறாங்க இவங்க. அதுதான் வந்து இந்த படத்தினுடைய மெயின் லைனு. டைம் டிராவல் வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது காலகட்டத்துக்கு பின்னாடி போய் நம்ம பார்த்துருப்போம். இது ஃபியூச்சர் டைம் டிராவல்னால் அது எப்படி இருக்க போகுது? அதான் அது அந்த கதையினுடைய நாட்டை கேட்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இது வந்து சரியாக வருமா அப்படிங்கிறது அதிர்ச்சியாக இருக்குது. பட் அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் அதை சொல்ல விரும்பலை, அது சரியாக இருக்காது இப்போ நம்ம சொன்னோம்னா. ஆனால் அந்த அதிர்ச்சி வந்து கட்டாயமாக ஒரு கலாச்சார அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். பட் ஏதோ ஒரு நம்பிக்கையில் விக்னேஷ் சிவன் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு அதை பற்றி நிறைய விவாதங்கள் நிச்சயமாக வரும். மதராசி அப்டேட் என்ன இருக்குது? மதராசி அப்டேட் தான் இப்போ பார்த்தீங்களே, ஒரு சிங்கிள் ஒன்று, சிவகார்த்திகேயன், அனிருத் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கலாட்டா பண்ணதை பார்த்துருப்பீங்க. அதை ஒரு ஸ்டைலாகவே வச்சுருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக வந்து சிவகார்த்திகேயன், நெல்சன், அனிருத் இவங்கெல்லாம் உட்காந்து ஏற்கனவே சில படங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சிங்கிளை அப்படியே வந்து கொடுக்காம அதில் ஒரு சின்ன ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுங்கிறது நல்லா தான் இருக்குது. அதை வந்து பாட்டாக நம்ம ரசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அதுக்கு முன்னாடி இவங்க பண்ணுற அந்த சேட்டைகளை வந்து நம்ம ரொம்ப ரசிக்கிறோம். அது நல்லா இருந்துச்சு. அதுதான் மதராசி வந்து எப்படின்னா, சிவகார்த்திகேயனை முழுக்க முழுக்க ஒரு முரட்டு சிவகார்த்திகேயனாக மாற்றிருக்கு அந்த படம். நடுவில் வந்து அமரன் வந்துச்சு, அமரனில் வந்து வேறு மாதிரி ஒரு சிவகார்த்திகேயன் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வந்த சிவகார்த்திகேயன்லாம் வேறு, அவர் ஒரு விளையாட்டு பிள்ளையாக இருப்பார், தேவையில்லாத ஜோக் அடிச்சுட்டுலாம் இருப்பார், அதெல்லாம் வேறு. ரொம்ப முழுக்க முழுக்க ஒரு பர்ஃபெக்டான சிவகார்த்திகேயனை அமரன் காமிச்சிது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படம் தான். இதில் உள்ளபடியே வந்து சீனியர் யாருன்னா முருகதாஸ் தான். அமரனுக்கு முன்னாடியே இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்போ கூப்பிட்டு அவர் சொன்னது என்னென்னா, இது வரைக்கும் பார்த்த சிவகார்த்திகேயனை இந்த மக்கள் பார்க்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக உன் பாடி லாங்குவேஜை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தில் ஒரு வெயிட்லாம் போட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஆளை பார்த்திங்கன்னா பொன்னம்பலம் மாதிரி இருக்கார் பாருங்க. அப்படி மாற்றினது அவர் முருகதாஸ். இதில் வந்து இந்த படத்தை ரொம்ப சிவகார்த்திகேயன் நம்புகிறாரு. ரொம்ப கமர்ஷியலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த படமே வந்து படு கமர்ஷியலான படம். நிச்சயமாக சிவகார்த்திகேயனுக்கு எப்படி அமரன் ஒரு பெரிய அளவுக்கு கை கொடுத்துச்சோ அந்தளவுக்கு மதராசி கை கொடுக்குங்கிறாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, முருகதாஸ் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை இப்போ உள்ள ரசிகர்களுக்கு. என்னென்னா, இப்போ சங்கர், மணிரத்னம் இவங்க 2 பேருமே வந்து ஒரு பெரிய ஃபெயிலியரை கொடுத்த பிறகு அடுத்து ஒரு சீனியர் டைரக்டர்னால் முருகதாஸ் தான் இவங்க லிஸ்ட்டு போடுறாங்க. ஆனால் இவங்க எண்ணத்தெல்லாம் பொய்யாக்குகிற அளவுக்கு அந்த படம் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. சிம்புவோட படம், அந்த வட சென்னையை தழுவி எடுக்கப்படக்கூடிய அந்த படம், அது ட்ராப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? ஆக்சுவலாக அது 2 மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சிம்பு தரப்பில் விசாரிக்கும் போது ட்ராப் கிடையாதுங்க, கட்டாயமாக இந்த படத்தினுடைய
ஷூட்டிங் வந்து விரைவில் இருக்குது. ஆக்சுவலாக ஆகஸ்ட் எண்டுனாங்க, அப்புறம் செப்டம்பரில் நாங்கள் நடிக்க தான் போகிறோன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் வேறொரு தரப்பில் நம்ம விசாரிக்கும் பொழுது முற்றிலும் வேறான ஒரு தகவலை அங்கே கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, சிம்பு வந்து முதல்ல ரெவென்யூ ஷேரில் தான் உள்ளே வந்தார். அவர் சம்பளம் கேட்டு வரல. ஒரு 10 கோடி ரூபா முதல்ல கொடுத்துருங்க, அதற்கப்புறம் என்ன பிஸ்னஸ் ஆகுதோ அதில் எனக்கு இத்தனை பர்சன்ட் கொடுங்கன்னு தான் இந்த படத்துக்குள்ளே அவர் வந்தது. ரைட்டு, ஓகே. இப்போ தானு சார் வந்து வாடிவாசலுக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபா செலவு பண்ணி அப்படியே கிடக்கு. ஏற்கனவே ட்ரெயின்னு ஒரு படம் எடுத்து அது பாட்ட கிடக்கு, அதில் ஒரு 40-45 கோடி ரூபா முடங்கி கிடக்கு. ஸோ இப்போ அவர் பார்க்கும்போது ஒரு 100-150 கோடி ரூபா சும்மாவே அப்படியே சினிமாவில் கிடக்கு. இந்த சூழ்நிலையில் சிம்புவுக்கு ஒரு பெரிய சம்பளத்தை கொடுத்து உள்ளே கொண்டு வர முடியாதுங்கிறது ஒரு யதார்த்தமான விஷயம். இதை தாண்டி என்னென்னா, இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ரெவென்யூ ஷேரில் படம் பண்ணுற வழக்கம் வந்துடுச்சு. சிவகார்த்திகேயன் வந்து பராசக்தி படத்துக்கு ரெவென்யூ ஷேர் தான் பண்ணுறாரு. அது மாதிரி வந்து சிம்பு பண்ணுவார் அப்படின்னு நினச்சி தான் அவங்க உள்ளே கொண்டு வந்தது. இப்போ திடீர்னு சிம்பு என்ன பண்ணியிருக்கிறாரு, எனக்கு 40 கோடி ரூபா சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதில் 20 கோடி ரூபாயை முதல்ல கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறதா ஒரு தகவல் இருக்குது. சிம்பு தரப்பில் அதை மறுக்கிறாங்க, இல்லைங்கிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பில் அதுதான் உண்மைன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இழுபறியில் என்ன நடக்குது அப்படின்னா, தானு சார் இந்த படத்தையே நம்ம எடுக்க வேண்டாம். ஏன்னா இப்போ ஏற்கனவே வெற்றிமாறன் வந்து ஒரு 18 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டார் வாடிவாசல் படத்துக்காக. இப்போ இந்த படத்தில் வந்து சம்பளத்தை கழிக்க போகிறாரு, அவ்வளோதான். அப்போ இவ்வளோ பெரிய தொகையை நம்ம போட்டு ஒரு படத்தை எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 150 கோடி ரூபா எல்லாமே சேர்ந்து வந்துடும். இந்த 150 கோடி ரூபாயை நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியுமா ஒரு சிம்பு வெற்றிமாறன் படத்தை? ஏன்னா வெற்றிமாறன் எடுத்த படங்கள் இது வரைக்கும் எந்த படமே 100 கோடியை கிராஸ் பண்ணதில்லை வசூலில். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 150 கோடி போட்டு எப்படி ஒரு படத்தை எடுக்க முடியும்? ஸோ இந்த கணக்கெல்லாம் அவருக்குள்ளே இருக்கும் இல்லையா ஒரு தயாரிப்பாளராக. ஸோ அதில் ஒரு குழப்பம் அவருக்கு நிலவுது. இதற்கிடையில் சிம்புவும் வெற்றிமாறனும் சேர்ந்து தானு சார் பண்ணலன்னா என்ன, இந்த படத்தை நம்ம வேற ஒரு கம்பெனிக்கு பண்ணுவோன்ட்டு ஒரு தெலுங்கு கம்பெனி, பிரபலமான கம்பெனிக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா இப்போ சிம்பு தரப்பில் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் எண்டோ இல்லை செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கோ ஷூட்டிங் போயிடுவாங்க. இது கரெக்டாக நடந்துருமா? ஏன்னா தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு இங்கே நிறைய சங்கங்கள், அமைப்புகள்லாம் இருக்குது. இப்போ தானு சார் போய் அந்த சங்கங்களில் அல்லது அமைப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னு வைங்களேன், வெற்றிமாறன் சிம்பு இவர்கிட்டருந்து வெளியில் போக முடியாது, அல்லது இவங்க வாங்கின பணத்தை கொடுத்துட்டு தான் போகணும். ஸோ இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த படத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அது மட்டும் உண்மை. ஜனநாயகன் விசஸ் பராசக்தி அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 படங்களும் எப்படி போயிட்டுருக்கு? ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் ஒரே நேரத்தில் 4 பெரிய படங்கள்லாம் வந்திருக்கு. இப்போ ரஜினி, கமல், அஜித், விஜய், இன்னும் ஒரு 10 நடிகர்கள் இங்கே டாப்பில் இருக்காங்கல்ல. இவங்களுடைய படங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் ஒன்றெல்லாம் வந்திருக்கு. பெரிய நடிகர்கள், இப்போ விஜயகாந்த், மோகன், டிஆர் இவங்கெல்லாம் இருந்த காலத்தில் பெரிய நடிகர்கள் படங்கள்லாம் ஒன்றா வந்திருக்கு. அன்னைக்கு இப்போ இருக்கிற மாதிரி விஜய், அஜித் எல்லாம் பெரிய நடிகர்கள் கிடையாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் தியேட்டருக்கு படம் வரும். 4 தியேட்டரில் ஒரு ஊரில் போட்டாங்கன்னா 4 படமுமே பிச்சுட்டு ஓடும். 100 நாள் அப்படிலாம் போயிருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து நிலைமை மாறிடுச்சு. இன்றைக்கி ஒரே படம் 1200 ஸ்க்ரீனில் போட்டு மொத்த காசையும் 3 நாளில் எடுத்துணுங்கிறது தான் இன்றைக்கி கான்செப்ட்டு. அப்போ இந்த நேரத்தில் 2 பெரிய படங்கள், இப்போ விஜய் வந்து தொட முடியாத ஒரு உயரத்தில் இருக்காருன்னா கூட சிவகார்த்திகேயன் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி அவரும் வந்து ஒரு சாதாரண நடிகர் கிடையாது. அப்போ பார்க்கும்பொழுது இந்த காம்ப்ளிகேஷன் இருக்குல்ல, இது வந்து பெருமளவு வசூலையே பாதிக்கும். இப்போ விஜய்க்கு ஒரு கணக்கு இருக்குது, நாம் அரசியலுக்கு போகிறோம், நம்முடைய கடைசி படம் வந்து ஜனநாயகன். அப்போது இது வரைக்கும் இல்லாத ஒரு வசூல் விஜய் படம் வந்துடுறா அப்படிங்கிற ஒரு பேரோடு போகணும்னு ஒரு ஆசைப்படுறாரு. அப்படி எப்படி பேர் எடுப்பேன், நான் விடுவேனான்னு ஒரு குரூப்பு செயல்படுது. அவங்க செய்கிற வேலை தான் பராசக்தியை அந்த நேரத்தில் கொண்டு வர்றது. எப்படி இருந்தாலும் இந்த கலெக்ஷனை ஸ்ப்ளிட் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. விட்டு கொடுத்து போகலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இதே சிவகார்த்திகேயன் படம் தனியாக இன்னொரு நாள் வந்துச்சுன்னா இதை விட பெரிய கலெக்ஷனை அள்ள போகுது. ஆனாலும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு போட்டி மனப்பான்மையை ஏற்படுத்த இல்லை. விஜய்க்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குல்ல, இது வரைக்கும் இல்லாத ஒரு வசூல் சக்கரவர்த்தி அந்த சினிமா விட்டு ஒரு போகிறாருன்னு ஒரு 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 மரியாதை வரும் இல்லையா? அந்த மரியாதை ஏன் அவருக்கு நம்ம கொடுக்கணும், அதை முடிஞ்ச அளவுக்கு தட்டி பார்ப்போம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனுடைய விளைவு தான் இப்படி ஒன்று பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இங்கே இருக்கிற சினிமா சங்கங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் ஒரே நாளில் வந்ததுன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும், கலெக்ஷனும் பாதிக்கும், ஒரு 4 நாள் முன்ன பின்ன வாங்கன்னு இருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக 9ஆம் தேதி ஒரு படமும் 14ஆம் தேதி ஒரு படமும் வரப்போகுது. அப்போ நடுவில் ஒரு 5 நாள் கேப் இருக்குது. அதில் வந்து ஒரு பெரிய வசூலை ஜனநாயகன் அள்ளிடும்னு வைங்களேன். இருந்தாலும் ஒரு 10 நாள் 15 நாள் ஃபுல்லாக ஓடுற ஒரு படத்தை இப்படி ஒரு படம் வந்து கெடுப்பதுங்கிறது சரியா
அப்படிங்கிற கேள்வியை ரசிகர்கள் தான் சொல்லணும். தலைவன் தலைவி படம் ஹிட்டா? மிகப்பெரிய ஹிட் அந்த படம். ஆக்சுவலாக வந்து சத்யஜோதி எடுத்த படங்கள்லேயே விஸ்வாசம்னு ஒரு படம் தான் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிச்சு அவங்களுக்கு. அதற்கப்புறம் இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாறி இருக்குது. இன்னமும் வசூல் வேகத்தில் போயிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து ஆந்திராவில் ரிலீஸ். நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் என்ன ரிசல்ட்டுன்னு தெரியல. விஜய் சேதுபதி பாண்டிராஜ் காம்பினேஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரு பிரமாதமான காம்பினேஷனாக மாறி இருக்கு. ஆனால் இந்த படம் உருவாவதற்கு முன்னால் ஒரு பெரிய சிக்கல் ரெண்டு பேருக்குமே நடந்திருக்கு. என்னென்னா, இப்போ விஜய் சேதுபதியை பற்றி பாண்டிராஜிட்ட நிறைய பேர் தவறாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்து அப்படி இப்படி அப்படின்ட்டு. அதே மாதிரி இவரை பற்றி இவர்கிட்ட வந்து ஐயோ அவரா அப்படிங்கிற மாதிரி ஏதோ மாறி மாறி சொல்லி உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் சந்திக்காமலே ஒரு எனிமிட்டியை உருவாக்கியிருக்காங்க. இப்போ லைக்கா நிறுவனத்தினுடைய சிஇஓ தமிழ்குமார் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம படம் பண்ணலாம் லைக்காவுக்காக, நீங்கள் விஜய் சேதுபதியை சந்தித்து ஒரு கதை சொல்லுங்கன்னு பாண்டிராஜை கூப்பிட்டு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி பாண்டிராஜை பற்றி விஜய் சேதுபதி கேள்விப்பட்டது எல்லாமே தப்பான தகவல்கள். இப்போ போய் உட்காந்துருக்குறாங்க. இப்போ கதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே விஜய் சேதுபதியினுடைய பாடி லாங்குவேஜ், அவர் அதை அணுகிறது எல்லாமே வந்து ரொம்ப தப்பாகவே இருந்திருக்கு. இதில் பாண்டிராஜ் பயங்கர கடுப்பாயிட்டார். அவரும் வந்து சாதாரண டைரக்டர் கிடையாது, பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் அவர். அவர் என்ன பண்ணிட்டார் டக்குன்னு, சார் என்ன சார் இப்படி ரிசீவ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு டைரக்டருக்கு மரியாதை கொடுக்கல, நான் எப்படி உங்களை வச்சு படம் பண்ண முடியும் அப்படின்னோடனே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்கள் படத்தில் நான் நடித்தாதானேங்க, உங்களுக்குலாம் நான் நடிக்கவே மாட்டாங்க, நீங்கள் எந்திரிச்சு போங்கன்னு இவர் இப்படி மாறி மாறி ஒரு வார்த்தை போர் அங்கே வந்துருச்சு. வந்தோடனே டக்குன்னு மனக்கசப்போட பாண்டிராஜ் கிளம்பி வந்துட்டார். இதற்கு அப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை. இதை தான் வந்து விஜய் சேதுபதி ஒரு ஃபங்க்ஷனில் சொல்கிறார், அவருக்கு படம் பண்ண வேணான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் மாறிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ காலங்கள் ஓடி போச்சு. இதுக்கடையில் ஜெயம் ரவியை பார்க்குறாரு, இன்னும் பல ஹீரோக்களை வச்சு படம் எடுக்கலாம். இதே கதையை எங்கெங்கேயோ போகிறாங்க. கடைசியில் ஒரு நாள் மிஸ்கினுடைய பர்த்டே, அங்கே வந்து பாண்டிராஜும் விஜய் சேதுபதி சந்திக்கிறாங்க. அப்போது என்ன நடந்ததுன்னே தெரில, விஜய் சேதுபதி நேராக வந்து பாண்டிராஜை கட்டி பிடிச்சி, சார் நான் அன்றைக்கி அப்படி பேசியிருக்கக்கூடாது, என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏதோ நான் ஒரு எமோஷனலில் பேசிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க சாரின்னு இருக்கார். பாண்டிராஜன் ஐயோ நானும் கூட தான் அன்றைக்கி ஏதோ உங்களை பேசிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ன பிறகு திரும்ப மறுபடியும் உட்காந்து அந்த கதையை கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் சரி இந்த படத்தை பண்ணலான்ட்டு விஜய் சேதுபதி முடிவெடுத்து அது சத்யஜோதி பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹிட்டாக அது மாதிரி இருக்குது. ஒருவேளை அந்த சண்டை அப்படியே இருந்து அந்த மிஸ்கின் பார்ட்டியில் அவங்க சந்திக்காமலே இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல படம் நமக்கு கிடச்சிருக்காது. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து எந்த நடிகைக்குமே அவ்வளோ பெரிய மார்க்கெட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நயன்தாரா வந்து முன்னெல்லாம் நிறைய படங்கள் அவங்களோடது ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும், இப்போ அவங்கள காணும். ஸோ த்ரிஷா மட்டும்தான் அடிக்கடி எல்லா படத்துலையும் வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் விவகாரங்கள் எப்படி இருக்குது? இல்லை, நயன்தாராவை பொறுத்தளவுக்கு படங்கள் அதிகமாக இல்லாமல் போனதுக்கு காரணம் அவங்க நடித்த படங்கள் சமீபத்தில் ஓடலை. அதுதான் எப்போவுமே சினிமாவில் வந்து ஒரு படம் நல்லா ஓடுது, அதுவும் இவங்களுக்காக ஓடுதுன்னா எவ்வளோ சம்பளம் கேட்டாலும் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. அவங்க கொடுக்குற குடைச்சல்கள் எல்லாத்தையுமே பொறுத்துப்பாங்க. ஆனால் நயன்தாராவை பொறுத்தளவுக்கு சமீப காலமாக எந்த படமும் ஓடினதா தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 10 கோடி 12 கோடி சம்பளம் கேட்கும்போது பயப்படுறாங்க, ஐயோ இவ்வளோ சம்பளத்தை எதுக்கு இவங்களுக்கு கொடுக்கணும்னு. அதனால தான் மெல்ல மெல்ல இதே மாதிரி வந்து என்னென்னா, படப்பிடிப்புக்கு அவங்க வரும்போது ஒரு 7-8 பவுன்சர்களோடு வர்றது, ஒரு நாளைக்கு அவங்களுடைய பர்சனல் செலவுமே பல லட்சங்களை தொடுறது. இப்போ காஸ்டியூமர், மேக்கப் மேனு, ஹேர் ட்ரெஸ்ஸரு, இன்னும் உதவியாளர்கள் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு அவங்க ஒரு பெரிய தொகை வாங்குகிறாங்க. இது வந்து சம்பளம் இல்லாமல் ஒரு பெரிய தொகையாக மாறுது. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி அவங்க நயன்தாராவே வேணான்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதுதான் நயன்தாராவுக்கு படம் இல்லாமல் போனது. த்ரிஷாவை பொறுத்தளவுக்கு அந்த டார்ச்சர் எதுவுமே கிடையாது அவங்கள்ட்ட. நான் வரும்போது எனக்கு பவுன்சர் வரணும் அப்படின்லாம் அவங்க நினைக்கிறது கிடையாது. அதே மாதிரி வந்து ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா படப்பிடிப்பு தளத்தில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை அவங்க ஏற்படுத்துகிறதே கிடையாது. ரொம்ப ஒரு டவுன் டு எர்த்தாக இருக்கிறதுனால அவங்களுக்கு படங்கள் கிடைக்கிது. எல்லாத்தையும் தாண்டி உளவியல் ரீதியாக இங்கே ஒரு விஷயம் இருக்குது. இங்கே இன்றைக்கி டாப்பில் இருக்கிற நடிகர்கள் பல பேர் வந்து ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க. ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், அதற்கப்புறம் அடுத்து இருக்கிற அஜித், விஜய் ஆகட்டும், எல்லாருமே வந்து விஜய் சேதுபதி உட்பட நான் சொல்கிறேன். அந்த ஏஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சின்ன பையன் நடிக்கிறதுக்கு இவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ இவங்களுக்கு பேர் வேணும்னா நீங்கள் நேற்று வந்து ஒரு நடிகையை போட முடியாது. ஒரு மமிதா பைஜு மாதிரியோ அல்லது கயால் லோகர் மாதிரியோ ஒருத்தரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவங்க யாரோட கேட்டகரியில் இருக்காங்கன்னா தனுஷ், சிம்பு, இந்த கேட்டகரியில் இருக்காங்க அவங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க,
அவங்க அளவு வயதுள்ள யாரையாவது இங்கே கொண்டு வருவோம்னு தான் நயன்தாரா திரிஷான்னு போகிறாங்க. அதில் தான் வந்து இவங்க பொழப்பு இவ்வளோ நாள் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ அங்கேயும் வந்து இப்போ அவங்களுக்கும் ஒரு முதிர்ச்சி வந்துருச்சு. இப்போ ரஜினி வந்து ஒரு படத்தில் எனக்கு ஹீரோயின் வேணும்லாம் அவர் கேட்குறதில்ல, எனக்கு மகளாக யாரோ ஒருத்தர் நடித்தா போதுங்கிற அளவுக்கு அவர் வந்துட்டார். கமலும் கிட்டத்தட்ட அப்படி தான், அவர் டூயட்லாம் கேட்குறதில்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இவங்களுக்கான வாய்ப்புகள் குறையுது.